ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் ஒரு வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளா? வெயிட் லாஸ் ஜேர்னியில் இப்போ கரண்ட்டாக இருக்கீங்களா? டயட், எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி பார்த்துட்டீங்க, ஆனாலும் எடை குறையிலையா? அப்போ இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணுங்க. ஏன்னா இதில் ஒரு 5 முக்கியமான விஷயத்தை நான் பேச போகிறேங்க. இந்த 5 முக்கியமான விஷயங்களை நீங்கள் டெய்லி லைஃப்பில் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பண்ணுற டயட், எக்ஸசைஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பலன் கிடைக்குங்க. அப்படி என்ன அந்த 5 விஷயம் அப்படின்னு கேட்கணும்னு ஆசையாக இருக்கா? அப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வெயிட் லாஸ் டிப்ஸ் கொடுக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு லெட்ஸ் டாக் நிலா. ஸோ முதல் விஷயம் அது என்னன்னா, நீங்கள் பசிச்சு சாப்பிட்றீங்களா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்க. நம்ம பசிச்சு சாப்பிட்டாதான் நம்ம சாப்பிட்ற உணவு நமக்கு செரிமானம் ஆகுங்க. செரிமானம் ஆனாதானே நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். அப்படி நீங்கள் பசிச்சு சாப்பிடாம சரி 1 மணி ஆயிடுச்சு நம்ம சாப்பிட போகிறோம், 8:30 மணி ஆயிடுச்சு நம்ம டின்னர் செஞ்சிட்டோம், வேற வழி இல்லை சாப்பிடணும் இப்படின்னு தான் நிறைய பெண்கள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பழக்கத்தை மாற்றிக்காங்க. நம்ம பசிச்சு சாப்பிடும்போது தான் நம்ம சாப்பிட்ற உணவு நமக்கு செரிமானம் ஆகுங்க. அதனால தான் நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். நம்ம சாப்பிட்ற உணவு நம்மளோட உடம்பு அதை அப்சார்ப் பண்ணி அது எனர்ஜியா மாத்தினா மட்டும்தான் நம்ம சாப்பிட்ற உணவால நமக்கு வெயிட் லாஸ் ஆகுங்க. ஸோ நீங்க பசிச்சு சாப்பிடாத ஒரு ஆளா இருந்தா முதல்ல அந்த பழக்கத்தை மாத்திக்கங்க. எப்படி பசித்தன்மையை தூண்டுறது அப்படின்னு நீங்க யோசிக்கலாங்க. இதுக்கு நான் சில டிப்ஸ் கொடுக்குறேன். நீங்க காலையில எழுந்த உடனே வெறும் வயிற்றுல ஜீரக தண்ணி குடிங்க. எப்படி ஜீரக தண்ணி ரெடி பண்ணணும் நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாத்துக்கோங்க. ஸோ ஜீரக தண்ணி எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல செரிமான சக்தியை அது கொடுக்குங்க. இப்படி செரிமானம் ஆகும்போது என்ன ஆகும், முன்னாடி நாள் சாப்பிட்ட உணவு நமக்கு நல்லா செரிமானம் ஆகிடும். அதுக்கப்புறம் அன்னைக்கு நம்ம சாப்பிட போற உணவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்பு அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதை மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகணும், செரிமானம் ஆகி அடுத்த வேளை உணவுக்கு நம்ம உடம்பு பசிக்கணும். இதுதான் மெட்டபாலிசம். இந்த மெட்டபாலிசம் நல்லா இருந்தாவே நம்ம எல்லாருக்குமே வெயிட் லாஸ் நல்லபடியா ஆகுங்க. ஸோ இந்த மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கான ட்ரிங்க்ஸை நீங்க குடிக்க ஆரம்பிங்க. அதுல முதல் ஜீரக தண்ணி. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா வார்ம் வாட்டர், வெது வெதுப்பான தண்ணி. இது ரொம்ப சிம்பிள் இல்லையா? ஆனா நம்ம யாருமே இதை ஃபாலோ பண்றது இல்லை. ஸோ பசியின்மை இருக்கிற எல்லாருமே இந்த வெது வெதுப்பான தண்ணியை நாள் ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சுக்கிட்டே வாங்க. தண்ணி குடிக்கிறதால எப்படி வெயிட் லாஸ் ஆகுதுன்னு கூட நான் இன்னொரு வீடியோல சொல்லியிருக்கேன் இல்லையா? அதோட வீடியோ கூட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த தண்ணியை நீங்க ஒரு நாள் ஃபுல்லா வெது வெதுப்பான தண்ணி குடிச்சிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அது பசித்தன்மையை தூண்டும். ஸோ பசி எடுக்கும்போது நீங்க சாப்பிட்டாதான் உங்களுக்கு அது வெயிட் லாஸை கொடுக்கும். இனிமேல் தயவு செஞ்சு 9 மணி ஆயிடுச்சா, சரி இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தொலைவோம், 2:30 மணி ஆச்சா வேற வழி இல்லை லஞ்சு சாப்பிட்டுடுவோம் அப்படின்ட்டு மேலே போட்டுக்காம பசித்தன்மையை தூண்டின அப்புறமா நீங்க சாப்பிடுங்க. நீங்க ஒரு விஷயம் கேட்கலாம், என்ன மேடம் நீங்க டயட் சார்ட்ல டைமுக்கு சாப்பிடணும்னு சொன்னீங்க, இப்போ என்னன்னா பசிச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாங்க. ஆமாங்க, நான் தான் டயட் சார்ட்ல சொன்னேன் 8:30 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட், 12:30 மணிக்கு லஞ்சு, 7 மணிக்கு டின்னர் சாப்பிட்டீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும். இது உண்மைதான். பட் 7 மணிக்கு ஏன் நம்மளுக்கு பசிக்க மாட்டேங்குது டின்னர் சாப்பிடும்போது அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, 6 மணிக்கு ஏதோ ஒரு ஸ்நாக் ஐட்டம் நீங்க சாப்பிட்ருப்பீங்க. சமோசாவா இருக்கலாம், பஃப்பா இருக்கலாம், சிப்ஸா இருக்கலாம், பிஸ்கெட்டா இருக்கலாம், ஏதோ ஒன்று நம்ம உள்ள விட்டுருப்போம். அப்போ என்ன ஆகும், நமக்கு வயிறு பசிக்காது. அப்போ 8:30 மணி வரைக்கும் அப்படியே இழுத்து கொண்டு போய் 8:30 9 மணிக்கு நம்ம டின்னர் சாப்பிட்றோம். இதனால தான் நிறைய பேருக்கு உடல் எடை கூடுதுங்க. ஸோ இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற பழக்கத்தை விட்டுட்டு அதுக்கு பதிலாக ஒரு பழம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக இப்போ 6 மணிக்கு ஒரு பழம் சாப்பிட்றீங்கன்னா 7 மணிக்கு அது உங்க உடம்ப பசிக்கு தூண்டும். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 7 மணிக்கு பசிக்கும். அப்போ நீங்கள் டின்னர் சாப்பிடுங்க. ஸோ உங்கள் உடம்போட மெட்டபாலிசத்தை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு டைமுக்கு பசிக்கும். டைமுக்கு பசிக்கும் போது நாமளே அதை சாப்பிடுவோம். அதுக்கப்புறமா நீங்கள் டைம் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. உங்கள் உடம்பே ஒரு அலாரம் மாறி உங்கள் உடம்பே அலாரம் அடிக்கும். ஓகே 7 மணி ஆயிடுச்சு, ஏதாவது டின்னர் சாப்பிடு அப்படின்னு உங்கள் உடம்பே உங்களை தூண்டும். அந்த அளவுக்கு உங்கள் உடம்பை நீங்கள் தயார்படுத்திட்டீங்கன்னா அது வெயிட் லாஸ்க்கு ரெடி ஆயிடுங்க. அதுக்கு அடுத்து ரெண்டாவது விஷயம்ங்க, நம்ம பசிச்சு சாப்பிட்றது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நமக்கு பிடிச்ச உணவு ருசிச்சு சாப்பிடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் இந்த டயட் சார்ட்ல இந்த உணவு சொல்லியிருக்காங்க, இதை சாப்பிட்டா நமக்கு வெயிட் லாஸ் ஆகும்ட்டு. வேண்டா வெறுப்பா பிடிக்காத ஒரு உணவை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இல்லைன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஓகே இந்த டயட் சார்ட்ல இந்த உணவு பார்த்தோம், சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இல்லாம அந்த உணவை சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு சைக்காலஜிக்கலா நம்மளோட உணவு நம்ம உடம்பு செரிக்காதுங்க.
ஏன்னா நம்ம என்ன யோசிச்சுட்டு இருப்போம், இது நமக்கு நல்லதா கெட்டதா, இது நம்ம சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுமா, இது நமக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல, ஏதோ ஒன்று சாப்பிடுவோம் அப்படின்னு நம்ம சாப்பிடும்போது அந்த உணவு நமக்கு செரிக்காதுங்க. இப்போ நீங்க சித்த மருத்துவத்திலே கேள்விப்பட்டிருப்பீங்க, மருந்து வந்து நம்ம நம்பி சாப்பிடணும், அப்பதான் அந்த மருந்து நமக்கு வேலை செய்யும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உணவையும் நீங்க நம்பி சாப்பிடணுங்க. இந்த உணவு எனக்கு நல்லது, இந்த உணவு எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த உணவு எனக்கு வெயிட் லாஸ் கொடுக்கும் அப்படின்ட்டு நீங்க நம்பி சாப்பிடும்போது தான் அந்த உணவு உங்களுக்கு வெயிட் லாஸை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் வந்து ஓட்ஸ் கஞ்சி குடிப்பாங்க. ஓட்ஸ் கஞ்சி குடிச்சா வெயிட் லாஸ் ஆகும், உண்மைதான். பட் அதை நம்ம ருசிச்சு சாப்பிட்றோமா, அதை பிடிச்சு சாப்பிட்றோமானா நிறைய பேர் அது பிடிக்காம தான் சாப்பிடுவாங்க. நான் கூட வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட ஃப்ரெண்ட் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணாங்க, டெய்லி ஓட்ஸ் கஞ்சி குடிச்சா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்றது வெயிட் லாஸ்லாம் ஆரம்பிச்ச புதுசுல 2014-15 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல நான் இந்த ஓட்ஸ் கஞ்சி குடிக்க ஆரம்பிச்சேங்க. ஒரு பெரிய பேக்கெட் வாங்கி வீட்டில் வச்சிருந்தேன். ஒரு 2 நாள் குடிச்சிருப்பேங்க. 3ஆவது நாள் எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை. ஐயோ இதை சாப்பிட்டு தான் ஆகணுமா அப்படின்ட்டு வழக்கம் போல என்னோட பழைய உணவு முறைக்கே நான் மாறிட்டேன். அப்போ என்ன ஆச்சு, நான் 2 நாள் சாப்பிட்டது வீண் தானே, எனக்கு அது வெயிட் லாஸ் கொடுக்கவே போறதில்ல. அந்த மாதிரி நீங்க பிடிக்காத உணவை எடுத்துட்டு அதை ஒரு 10 நாள் இல்லை 1 வாரம் ஃபாலோ பண்ணிட்டு சரிப்போ இது வேண்டவே வேணாம் அப்படின்னு விடுறதுக்கு பதிலா உங்களுக்கு பிடிச்ச உணவையே ஆரோக்கியமா சாப்பிடுங்க. இப்போ உதாரணத்துக்கு இட்லி தோசையை நீங்க எடுத்துக்கோங்க. அதையே வந்து நீங்க திணை உணவுகளா சாப்பிடலாம். வரகரிசியோ குதிரவாளி அரிசியோ போட்டு நீங்க இட்லி செய்யலாம், ஆப்பம் செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சு நீங்க அதை அளவா சாப்பிடும்போது அது உங்களுக்கு பிடிச்ச உணவாகவும் இருக்கும், உங்களுக்கு அது வெயிட் லாஸும் கொடுக்கும். இந்த மாதிரி நீங்க சாப்பிட்ற உணவை நீங்க பிடிச்சதாகவும் ஆரோக்கியமாகவும் மாத்திக்கிட்டு நீங்க சாப்பிடுங்க. அதை விட முக்கியம், எந்த உணவை உங்களால ரொம்ப நாள் கடைசி வரைக்கும் சாப்பிட முடியுமோ அந்த உணவை நீங்க தேர்ந்தெடுங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 3 மாசமாவது அந்த உணவை நீங்க சாப்பிட உங்களுக்கு தெரியணும். அந்த சாப்பாடு பிடிச்சிருந்தாதான் நீங்க அதை சாப்பிடுவீங்க இல்லையா, அப்பதான் அது உங்களுக்கு கொஞ்சமாவது வெயிட் லாஸ் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி உணவை நீங்க பிடிச்ச மாதிரி மாத்திட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வெயிட் லாஸ் கொடுக்குங்க. பிடிக்காத உணவு, யாரோ ஒருத்தவங்க நம்மள திணிச்சிருக்காங்க அப்படின்ற உணவை தயவு செஞ்சு கையில எடுத்துக்காதீங்க. அது உங்களுக்கு வெயிட் லாஸ் கொடுக்கவே கொடுக்காது. அதுக்கு அடுத்து 3ஆவது விஷயம், அது என்னன்னா உணவோட கண்ட்ரோலை யார் முடிவு பண்றாங்க, நீங்க முடிவு பண்றீங்களா இல்ல வேற ஒருத்தங்க உங்களுக்காக முடிவு பண்றாங்களா, அதை நீங்க கண்டிப்பா யோசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பாத்தீங்கன்னா டயட் சார்ட்ல 3 இட்லி சொல்லியிருக்காங்க, அதனால நான் 3 இட்லி சாப்பிட்றேன் அப்படின்னு கையில் எடுப்பாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 நாள்ல அவங்களால கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ண முடியாது. திரும்பவும் பழைய மாதிரி 5-6 இட்லி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு பதிலா அளவை நீங்க நிர்ணயம் பண்ணுங்க. அளவு உங்க கையில இருந்து வரணுங்க. ஓகே, எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும், ஸோ நான் என்ன பண்ண போறேன், 5 இட்லி இவ்வளவு நாள் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா அதுல ஒரு இட்லியை ஃபர்ஸ்ட் நான் குறைச்சேன்னா என்னால 4 இட்லி கண்டிப்பா சாப்பிட்டுட்டு திருப்தியா என்னால முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு முடிவை நீங்க கையில எடுத்தீங்கன்னா அது உங்களால ரொம்ப நாள் ஃபாலோ பண்ண முடியுங்க. ஏன்னா வெயிட் லாஸ்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நாம ரொம்ப நாள் செய்யணுங்க. கண்டினியூஸா செஞ்சாதான் அது உங்களுக்கு வெயிட் லாஸ் கொடுக்கும். கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணிட்டு அது என்னால முடியலன்னு விட்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கு வெயிட் லாஸ் கொடுக்காது. ஏன்னா நம்ம எவ்வளவு வருஷமா ஆரோக்கியம் இல்லாம அளவுக்கு மீறி உணவை சாப்பிட்டு நம்ம உடம்புல எடையை கூட்டிட்டோம். அப்ப அந்த எடையை குறைக்கணும்னா நாமளும் வெயிட் பண்ணி குறைச்சாதானே முடியும். ஒரு இன்ஸ்டன்டா 10 நாள் எடை குறைக்கணும்னா முடியுமா, முடியாது இல்லையா. ஸோ தயவு செஞ்சு நீங்க எடுக்கிற உணவு பழக்கத்தை உங்களால எவ்வளவு நாள் ஃபாலோ பண்ண முடியும்ன்றதை யோசிச்சு கையில எடுங்க. அது உங்களுக்கு வெயிட் லாஸ் கொடுக்கும். அதுக்கு அடுத்து 4ஆவது விஷயம், இது வந்து ரொம்ப லேடிஸ்க்கு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கரெக்டா மாசம் பீரியட்ஸ் வருதா, இதை யோசிச்சு நீங்க பாருங்க. நிறைய பெண்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குங்க, அவங்களுக்கு சரியாவே பீரியட்ஸ் வராது. இதனாலேயே நிறைய பேருக்கு எடை கூடி இருக்குங்க. ஏதோ ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி பீரியட்ஸ் வருதுன்னு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி, 4 மாசத்துக்கு ஒரு வாட்டி, 5 மாசத்துக்கு ஒரு வாட்டி, சில பேருக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி. இந்த மாதிரி பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு எடை அதிகமாக தாங்க இருக்கும். எடை குறையறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஸோ பீரியட்ஸ் ப்ராப்ளமை நீங்க எப்படி கரெக்ட் பண்ணலாம்னா, உங்களுக்கு தைராய்டு இருக்கான்னு செக் பண்ணுங்க, பிசிஓடி இருக்கான்னு செக் பண்ணுங்க. பீரியட்ஸ் வந்து ஒரு 2 மாசம் 3 மாசம் வரலனாவே இம்மீடியட்டா டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணுங்க. நான் வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம்காக ஒரு ரெமெடி வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதாவது 5 நாள் எள்ளு தண்ணி குடிச்சு பாருங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு பீரியட்ஸ் வருதான்னு பாருங்க. கரெக்ட், அந்த ரெமெடியை நீங்க ஃபாலோ பண்ணலாம்.
பட் 5 நாள் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கூட ஒரு மாசம் கூட வெயிட் பண்ணுங்க. பீரியட்ஸ் வரலன்னா கண்டிப்பா டாக்டரை போய் பாருங்க. ஏன்னா உங்களுக்கு தைராய்டோ பிசிஓடியோ இருக்கலாம், இல்ல வேற சில பிரச்சனைகள் கூட இருக்கலாம். கைனகாலஜிஸ்ட் உங்களுக்கு கரெக்டா சொல்லிடுவாங்க. ஸோ பீரியட்ஸை ரொம்ப அசால்ட்டா எடுத்துக்காதீங்க. நமக்கு மாசம் மாசம் கரெக்டா பீரியட்ஸ் வந்தா நம்ம உடம்பு சரியா செயல்படுதுன்னு அர்த்தங்க. அப்படி பீரியட்ஸ் வந்தாதான் உங்களால கன்சீவ் ஆகவும் முடியும், எடை குறையவும் முடியும். ஸோ பீரியட்ஸை நீங்க ரெகுலேட் பண்ணுங்க பெண்களே. அப்படி பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் அது கொடுக்கும். அதுக்கு அடுத்து 5வது விஷயம், இது ரொம்ப முக்கியமான விஷயம். பெண்கள் ஆண்கள் 2 பேருமே இதை ஃபாலோ பண்ணணும். அது என்னன்னா சரியான தூக்கம். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம நிறைய தூங்கினா வெயிட் ஏறிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இது ரொம்ப தப்பான எண்ணம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சரியா தூங்கினாதான் நமக்கு எடை குறையும். ஸோ நைட் 8 மணி நேர தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம தூக்கத்தை விட நமக்கு எதுவுமே முக்கியம் இல்லை நீங்க நினைக்கணும். ஏன்னா தூக்கத்துல தான் நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம உடம்புல நடக்குது. நம்ம சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகுது. நமக்கு அடுத்த நாள் உணவுக்கான ஜீரணத்துக்கான என்சைம்ஸ் உங்களுக்கு சுரக்கும். அதுக்கப்புறமா இன்ஃபேக்ட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அதாவது இப்போ நீங்கள் கன்சீவ் ஆகணும்னு வெயிட் பண்ணுறீங்கன்னா அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கரெக்டாக வேலை செய்யணும்னா கூட அதுக்கும் நீங்கள் கரெக்டாக தூங்கணுங்க. சரியான தூக்கம் அவ்வளவு முக்கியங்க. ஸோ சரியா ஒரு 8 மணி நேரம் நைட்டு தூங்க முடியுதா அப்படின்னு பாருங்க. சில ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ரொம்ப வேலை அதிகமாக இருக்கிறதால நைட்டு சரியா தூக்கம் இல்லை, காலையில் தூங்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. காலையில் ஒரு 1/2 an hour நீங்கள் தூங்கலாங்க. அதுக்கு மேலே நீங்கள் தூங்காதீங்க. அந்த 1/2 an hour தூக்கம் ஒரு பவர் நேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பாடியை டக்குன்னு எனர்ஜி கொடுக்குற அளவுக்கு ஒரு பவர் அது கொடுக்கும். இந்த பவர் நேப் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது நீங்கள் இப்போ மதியானம் தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 3 to 3:30 வரைக்கும் தூங்கி நீங்கள் எழுந்திச்சிங்கன்னா அந்த மதியானம் சாப்பிட்ட சாப்பாடு உங்களுக்கு செரிமானம் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸையும் நம்ம தவிர்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி நேப் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். பட் ரொம்ப நேரம் காலையில் தூங்காதீங்க, அதுதான் உங்களுக்கு வெயிட் போடும். பட் நைட் ஷிஃப்ட் செய்கிறவங்களுக்கு வேறு வழி இல்லை. ஸோ அவங்க காலையில் தூங்கலாம். பட் ரெகுலரான ஒரு பர்சன் நைட்டில் கரெக்டாக 8 மணி நேரம் தூங்கி எழுச்சிக்கோங்க. அதுவே உங்களுக்கு வெயிட் லாஸை கொடுக்கும். முக்கியமாக நைட்டு தூங்கும்போது நமக்கு ஸ்ட்ரெஸ் குறையும் போது நம்ம நிறைய சாப்பிட மாட்டோம். ஸ்ட்ரெஸ்ஸால நிறைய பேர் சாப்பிட்றாங்க, நிறைய பேர் வெயிட் போடுறாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நைட்டு கரெக்டாக 8 மணி நேரம் தூக்கம் தேவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாழ்க்கையில் இந்த 5 விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்றத செக் பண்ணுங்க. இந்த 5 விஷயமே உங்கள் வாழ்க்கையில் நடந்ததுன்னா கண்டிப்பா நம்ம எல்லாராலையும் வெயிட் லாஸ் பண்ண முடியும். வெயிட் லாஸ் நடக்கவே முடியாத ஒரு விஷயம் கிடையாது. அதுக்கு நிறைய பொறுமை வேணும், நிறைய ஹார்ட் ஒர்க் வேணும். இது 2மே இருந்ததுன்னா உங்க எல்லாராலையும் வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் நல்ல வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.